வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேமை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பர் கிளைம் ஸ்டீல் வார் ஐல் ஃப்ளைங் மெக் ரோபோட். வாங்க நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. நீங்கள் அங்கேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில். அப்புறம் இதில் வாட்ச் ஆட் பண்ணியும் நம்மளுக்கு மணி கிடைக்கும். ரியல் மணி இல்லை. போன வீடியோவில் நான் பப்பிட்ட வாங்குகிற வீடியோ போட்டிருக்கேன். என் சேனல் நேம் பார்த்துருக்கோம், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இதான் கேமு. இங்கே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் இது வந்து பாட்டில். அப்புறம் பாம்ஸ் இருக்குது. இப்போ போடுறோம் பாரு. இப்போ நம்ம இங்கே தொட்டால் இங்கே மாறுதா. அப்புறம் நம்ம இங்கே இருக்கிறத தொட்டால் போது பாம்பு போட்டுரும். இப்போ நம்ம திரும்ப இங்கே சொல்கிறோம், இங்கே மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது பாட்டில். இப்போ நம்மளை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிரிகள். நம்ம மேலே போகணும், மேலே எங்கேயாச்சும் போய்க்கலாம். இப்படி தப்பிச்சு நினைக்கணும். இல்லை நம்மக்கிட்ட இருக்க பணம் துப்பாக்கி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அப்புறம் நான் வீடு வச்சுருக்கேன். இதில் வீடு வாங்கலாம் தான். அங்கே பறந்தே போகலாம். இது மாதிரி வீட்டில் நிறையா இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகும், அதுதான் பிரச்சனை இதில். ஆனால் நம்ம பறந்து போயிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும். இதை நான் இந்த வீடு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து இதில் $1,00,000. இந்த மணியில் நான் $1,00,000 தான். வாட்ச் ஆட் இருக்கா, வாட்ச் ஆட் தொட்டால் போதும். நம்ம வாட்ச் ஆட் முடிஞ்சு நம்மளுக்கு $1,000 கிடச்சிரும். அது மாதிரி நான் வாட்ச் ஆட்டில் ஜெயிச்சு வாங்கினது இந்த $1,00,000 வீடு. இதுக்கு 2 ஷெட் இருக்குது. அப்புறம் உள்ளே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வாங்க நிறைய, அதுக்கும் 7,000 8,000 செலவாகும். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே போய் இந்த ஷாப் பட்டன் கொடுக்குறேன், 5,000. நான் அது மிஷின்ஸும் இருக்குது. இங்கே ஷாப் கொடுத்தா பாருங்க 7,000. மேலே போயிடலாம். இந்த பால்கனி குட்டியா, உள்ளே போயிடலாம். பக்கத்தில் இருக்கிற ரூம், இதுக்கும் செம செலவாகும் $2,000 இங்கே. அப்புறம் இங்கே சோஃபா பக்கத்தில் எங்கேயாச்சும் போய் இங்கே மெசேஜ் பட்டன் இருக்கும், வரும். இதை தொட்டோன்னா சிட் டவுனு. பெட்டுனா படுக்கிறது இருக்கும். வீடெல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த வீடை விட இதை விட கொஞ்சம் ஒரே ஒரு மாடி இருக்கிற வீடு தான் செமையாக இருக்கும். கொஞ்சம் சைட்
கேரேஜ் நம்ம என்ன வண்டி வேணாலும் இங்கே நிறுத்திக்கணும். இதுதான் நம்ம வீடு. ஆனால் இதை விட சூப்பரான வீட்டில் இருக்குது. நம்ம பறந்து போகலாமா? எனர்ஜி முடிஞ்சுன்னா பறக்க முடியாது. பார்த்தீங்களா, இது மாடி வீட்டில் நான் சிங்கிள் ரூம். இதை ஷாப் கொடுத்தோன்னா பாருங்கள் எவ்வளோ, 10,000 ரூபா. இது ஒரு பார்க்கிங் தான். இதெல்லாம் வீடு கிடையாது. இங்கே இருக்கிறது தான். அங்கே ஒரு வீடு இருக்கா, பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. கேரேஜ் இது கொஞ்சம் பெரிய வீடு, கொஞ்சம் நீளமாக போகும், அவ்வளோதான். 20,000 இது. ஒரு கேரேஜ் இதாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கார் நிறுத்தி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மாடி வீடு. இது 50,000. ஓகே, நம்ம மிஷின்ஸ்க்கு போகலாமா? வியூவர்ஸ் கொஞ்சம் நம்ம மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சைடில் கொஞ்சம் வாய்ஸ் வரும். ஏன்னா மைக்ரோஃபோனில் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் சைடில் சில பல வாய்ஸ் எல்லாம் கேட்கும். இப்போ நம்ம மிஷின்ஸுக்கு போகணுன்னா மேப்பு பார்க்கணும். மேப்பில் இங்கே 2 பேர் நிற்கிற மாதிரி தெரியுதுல்ல, ஒட்டி ஒட்டி. அந்த இடத்துக்கு போனோன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஆள் நின்று கீழே டாலர் சிம்பிள் போட்டுருந்தா அது ஏடிஎம். அங்கே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது காசை டெபாசிட் பண்ணி அப்புறம் எடுத்துக்கலாம். மிஷின்ஸுக்கு போவோமா? ஏதாச்சும் காரு பைக்கு வேணால் யாருக்கிட்டையாச்சும் கொடுக்கலாம். என்னடா இது, ஒரு கார் கூட வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. இது ரேஸ் கார். இந்த மாதிரி ப்ளூ கலர் டிசைன் இருந்துச்சுன்னா இந்த கார்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்புறமேல் போலீஸ்லாம் நம்ம பிடிக்கும்போது இதை வச்சு போட்டால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்ம மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன். பின்னாடி துரத்திட்டு வராங்க, நம்ம ஓடியே போயிடுவோம். நம்ம போய் நம்ம என் கேரேஜ் இருக்கிற காரவே எடுத்துக்கலாம். இடம் இப்படி எனர்ஜிச்சுன்னா பறக்கும்போது விழுந்துருவோம் கீழே. அதெல்லாம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி நேக்காம மட்டும் வரவே நான் என்னோடய லேசரை வச்சு உடைக்க போகிறேன். உடஞ்சிருச்சா? நாங்கள் உள்ள போகலாம். என் கேரேஜில் வித்துட்ரா வெஹிக்கிள் பார்த்தீங்களா, கிளாசிக் கார்ஸ். வியூவர் சாரி, நான் ரேஸ் கார் வாட்ச் அது பண்ணி நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோன்னாட்டிருக்கு, இல்லை வேறு எங்கேயோ வச்சுட்டேன். நான் இப்போதைக்கு இந்த ஒரு வீடு தான் வாங்கியிருக்கேன். நான்லாம் தாறுமாறாக தான் ஓட்டுவேன். ஜிடிஎம் மாதிரியே ஃபீல் இருக்கும். அதை கமெண்டில் போட்டு விட்ருங்க. எனக்கு மேப் தெரியும் எங்கே இருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் இதை இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும் நம்ம வியூவர்ஸ் எல்லாம். இங்கே ஒருத்தர் இருக்கா, நான் பயன்படுற இடத்துல இருக்கான். அப்புறம் அங்கே ஒருத்தன் சாஞ்சிட்டு இருக்கான்ல, அவன் தான். நம்ம இவங்ககிட்ட மிஷின்ஸ் வாங்குவோம். இப்போ இந்த மிஷின் சிம்பிள் தொட்டால் போதும். பிக்கப்பு படி, டிரைவர் ஃப்ரண்ட் டு ஷேஃப், ஸ்டார்ட் கொடுக்கணும். அப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கிட்டே போகணும். இப்போ டேக்கு கார்ன்னு இருக்குது, அங்கே ஒரு கார் கொடுத்துருக்குல்ல, அந்த கார் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போய் பிக்கப் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. இது செம்ம கேமு, கன்ஃபார்ம் நீங்கள் விளையாடணும்.
ஓகே. தேங்க்யூ.